அஸ்ஸலாமு கைஸ், நேற்று நம்ம வீட்டோட இஃப்தார் ரெசிபிஸ் பார்த்தலாமா. ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு பொன்னிறமாக வறுத்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாசிப்பயிறு சாலட் தான் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒரு நாள் ஆயில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுவும் நோம்பு திறந்துட்டு இந்த பாசிப்பயிறு சாலட் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ராவா கட் பண்ண ஆனியன்ஸ், அது கூடவே கொரியாண்டர் லீவ்ஸ், டொமேட்டோ ஆட் பண்ணலாம். பட் டொமேட்டோ வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணல. ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். குக்கும்பர் இருந்தால் கூட ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கும்பர் என்கிட்ட இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், அது கூட எவரெஸ்ட்டோட சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுடைய பாசிப்பயிறு சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நோம்பு துறக்க டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங் ஜூஸ், மேங்கோ ஃப்ளேவர் ஃபாலுதா, அதுக்கு மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் நட்ஸு சப்ஜா சீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நான் ரெடி ஃபாலுதா மிக்ஸ் வாங்கி தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர் மெலோன், கிரேப்ஸ், ஆரஞ்சு இதெல்லாம் வச்சாச்சு. நம்ம என்ன தான் ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாலும் நமக்கு நெய்பர் வீட்டிலேருந்து கொஞ்சமாக பஜ்ஜியுமே வந்துடுச்சு. சரி, நம்ம விட முடியுமா, அதையுமே சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.